வணக்கம் சார். வணக்கம். ஒரு ஊடகம் ஒருங்கிணைந்த நிகழ்வுல மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் சீமான் அவங்கள்ட்ட ஒரு கேள்வியெல்லாம் முன் வச்சிருந்தாங்க. அந்த கேள்வியில குடும்ப அரசியல் பண்றீங்களா அப்படின்னு சீமானை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அதை நீங்க பாத்தீங்களா? இல்லை, பார்த்தனால அது ஒரு நிகழ்வு ஒருங்கிணைச்சிருந்தாங்க. குறிப்பாக என்ன கேட்குறாங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் அவர் காரைக்குடியில் போட்டியிடும்போது தன்னுடைய மாற்று வேட்பாளராக அன்னி கயல்விழி அவங்களுடைய பேரை குறிப்பிட்டிருந்தார். அது ஒன்றும் குடும்ப அரசியல்லாம் முதல்ல வராது. ஏன்னு கேட்டால், தன்னுடைய நம்பிக்கை யாரோ தன்னுடைய உற்ற துணை யாரோ அவங்களுடைய பேர் போகிறது முதல்ல தவறு ஒன்றும் கிடையாது. ரெண்டாவது, அவங்க அரசியலுக்குள்ளே வந்தால் கூட நம்ம பெருசாக தவறு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஒருத்தருடைய மனைவியாக இருக்கிறாங்க, இல்லை ஒருத்தருடைய வாரிசாக இருக்கிறாங்கன்றதுக்காக அவங்க அரசியலுக்குள்ளவே வரக்கூடாது நம்ம சொல்கிறது ஒரு உரிமை கிடையாது. பட் நீங்கள் என்னவா பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போது திமுக பார்த்தீங்கன்னா முதலமைச்சராகவும் அந்த குடும்பம் தான், திமுக தலைவராகவும் அந்த குடும்பம் தான், அதன் பிறகாகவும் அந்த குடும்பம் தான். ஸோ அதை நம்ம எதிர்க்கிறோம். நாளைக்கு நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், என்னுடைய மனைவிகளோ குழந்தையோ என் கட்சியில் சேர்றாங்க, ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அது தவறு கிடையாது. அதுதான் என் சீமான் பண்ணக்கூடியது. ரெண்டாவது, அவருடைய நம்பிக்கையாக அப்படி கொடுப்பது தான் அது அன்னி கயல்விழி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு நம்பிக்கையை கொடுக்கும், ஒரு மன திருப்தி தானே. நம்ம கணவருடைய மாற்று வேட்பாளரை நம்ம போடுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு மன திருப்தி தானே. அதுலலாம் குடும்ப அரசியல் வந்துடுறதா நான் பார்க்கல. ஈவன் நாம் தமிழ் கட்சியில் ஏற்கனவே பொதுச் செயலாளராக கயல்விழி அவர்கள் ஆக போறாங்களா, விரும்புறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பல கேள்விகள்லாம் வரும்பொழுதுமே பெரிய சர்ச்சைகள் வந்துச்சு. பட் அது மூடி மறைஞ்சிருச்சு அது. அதே மாதிரி அவங்க போன பார்லிமெண்ட் தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியினுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய மேற்பார்வையாளர் இருந்தாங்க. பேசிக்கலி அவங்க ஒரு அட்வொகேட் அவங்க. ஸோ அது போட்டப்பமே அதை எடுத்து போட்டிருந்தாங்க. சரி, இதெல்லாம் கேட்கக்கூடியவங்க எப்படா கருணாநிதி அவர்களுக்கு பிறகாக ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனாரு, எப்படா அவருக்கு பிறகாக இவர் துணை முதலமைச்சராக உதயநிதி ஆகிறாரு, இன்பநிதிக்கு பாசை வரைக்கும் ஆரம்பிச்சிட்டுமே சொல்லிட்டு அதை நம்ம கேட்க மாட்டோம். அதை கேட்டால் ஆமால் நாங்கள் குடும்ப கட்சி தான், குடும்பமாக நாங்கள் அரசியல் இருப்பதில் நாங்கள் குடும்ப கட்சி, வாரிசு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு கொள்கை வாரிசு சொல்லிட்டு கதெல்லாம் பேசுவாங்க. பட் இந்த நிகழ்வுல அந்த கேள்வி மணி அவர்கள் முன்வைக்கிறாரு. ஸோ நம்ம திருப்பி என்ன சொல்லணும், அவங்க கயல்விழி அவர்கள் அரசியலுக்கு வர விருப்பப்பட்டா அவங்க வரலாம். அப்புறம் மணி அவர்கள் ஒரு கேள்வி வச்சிருந்தாங்க. போன எலெக்ஷன்ல 4% வாங்கினீங்க, அடுத்து 8.2% வாங்கியிருக்கீங்க. இப்போ வர்றதுல ஆட்சி அமைக்கிறதா இருந்தால் 30% வாங்கணுமே, அதை நீங்க வாங்குவீங்களாங்கிற மாதிரி ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. இல்லை, நாம் தமிழர் கட்சி உடனே 30 போவாங்களா அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. அவங்க 4 விழுக்காடு, ஐ மீன் 2 விழுக்காடுலேருந்து அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 2, 4, 4 8 இப்படி இன்னைக்கு ஒரு 8.2 கிட்டத்தட்ட 8.5 விழுக்காடு அவங்க ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா. இதில் என்னன்னா, யாருடைய ஆதரவும் இல்லாம, யாருடைய கூட்டும் இல்லாம, கூட்டணி சேராம தனிச்சு நின்று நிற்கிறது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அப்படி எந்த கட்சியும் அவ்வளோ சீக்கிரம் வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். திமுகவே ஆட்சி அமைக்கும் பொழுது இன்னைக்கு எப்படி மெகா கூட்டணி, அப்பவே ஒரு மெகா கூட்டணி இருந்தது. தன்னுடைய கொள்கை எதிரி என்று சொன்ன ராஜாஜெல்லாம் கூட சேர்த்து வச்சுக்கின்னு ஆட்சிக்கு வந்தாங்க திமுக. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நாம் தமிழ் கட்சியினுடைய வளர்ச்சி அப்படின்றது அது மிக வேகமான வளர்ச்சி இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே கூட, அவங்க என்ன சொல்கிறது, அவங்க மெல்ல மெல்ல வளர்ந்தாலுமே இறுக்கமாக வளராங்க அப்படின்றது தான். இந்த மூங்கில் மரம் தான், அண்ணன் கூட அதுக்கு ஒரு ஓமை சொல்லியிருந்தாரு. ஸோ அது உள்ள வேர் விட்டு கொண்டே இருக்கும், திடீர்னு ஒரு நாள் முளைச்சு நிற்கும் இல்லையா. இப்போ 8ன்றது நிச்சயமாக 16 ஆகாது அப்படின்னு நம்ம எந்த விதத்திலும் சொல்ல முடியாது. விஜய் போன்றவர்களுடைய வருகையின் மூலமாக வாக்கு சதவீதம் குறையுமா அப்படின்னு கேட்டால் எலெக்ஷன் பதில் சொல்லும். ஏன்னா நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடக்கூடியவங்க யாரும் ஒரு படம் பார்த்துட்டு ஓட்டு போடல, ரசிக மனப்பான்மை ஓட்டு போடல. ஒரே காரணம் என்னன்னா மாற்று. ரெண்டாவது, சீமானுடைய பேச்சாற்றல், அந்த ஒரு ஈர்ப்பு, நாம் தமிழ் கட்சி முன்வைக்கக்கூடிய கொள்கைகள், கோட்பாடுகள், இதை பார்த்து தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ விஜய்க்கு ஓட்டு போடக்கூடியவங்க கொள்கை கோட்பாடு பார்த்து ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டால் டெஃபினட்டாக 95-98% கிடையாது தான். ஏன்னா கொள்கை மிக குறைவு தான். கொள்கையை என்ன சொல்ல விளக்கமாக அறிவிக்கணும் வேற, அப்படி கிடையாது. ஒரே ரீசன் என்னன்னா, ஒரு மாற்று வாய்ப்பு கொடுக்கலான்றது விஜய்க்கு ஓட்டு போடக்கூடியவங்க ஓட்டு போடுவாங்க. ரெண்டாவது, ரசிகர்களுடைய வாக்கை விட ஒரு மாற்றா விஜய் வரமாட்டாரான்னு சொல்லி நினைச்சு ஓட்டு போடுற வாக்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போ நாம் தமிழ் கட்சிக்கும் அந்த வாக்கு தானே வந்திருக்கும் நீங்கள் கேள்வி கேட்டால், ரைட், அந்த கேள்வி சரியானது தான். ஆனால் ப்ளஸ் என்னன்னா, இங்கே ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது, இங்கே ஒரு ஐடியாலஜி இருக்குது. அந்த ஐடியாலஜி நம்பக்கூடியவங்க இருக்காங்க. இப்போ நாம் தமிழ் கட்சியில் பெரும்பாலும் இளைஞர்கள். இன்றைக்கு விஜய் கிட்ட இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இளைஞர்கள்ன்றதோட மாணவர்களும் இருக்கிறாங்க. ஓட்டு ஐடி இருக்கான்னு கூட தெரியல. ஸோ அவங்க எப்படி பூத்துக்கு போவாங்க அப்படின்றது பெரிய ஒரு சந்தேகம் தான். இன்னைக்கு அவரை பார்க்க வரக்கூடியவங்க எல்லாருமே அந்த ஏரியா மட்டும்தான் கிடையாது, எல்லா பகுதியிலேருந்துமே வரக்கூடியவங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு தாம்பரத்தில் இங்கே ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம்,
திருவள்ளூர் இங்கெல்லாம் கூட வருவாங்க. ஏன்னு கேட்டால் அது வேற. ம். ஸோ அப்படி கன்சிடர் ஆகக்கூடியது. அப்போ சீமானண்ணன் போனால் கூட்ட வர மாட்டேதுன்னா அவர் நம்ம திரும்பவும் என்ன அரசியல்வாதிக்கும் நடிகர்களுக்கும் ஒரு வேறுபாடு வந்து இருக்கு. சீமானண்ணனோ திருமாவண்ணனோ வேலுமுருகனோ தினசரி போகக்கூடியவங்க. அவங்கள வந்து பார்க்கணும், அவங்கள தொட்டு பார்க்கணும், அவங்கள கிள்ளி பார்க்கணும், முத்தம் கொடுக்கணும் அப்படிலாம் யாரும் தோணாது. அது வந்து ஒரு மனித இயல்புக்கு எதிரானு நினைக்கிறேன். ஒரு ஆர்வத்தில் ஒரு இப்போ எடப்பாடி கூட ஒருத்தர் வந்து முத்தம் கொடுத்துருப்பார், கண்ணாடி போட்டு ஒருத்தர் வந்து முத்தம்லாம் கொடுத்துருப்பார், நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுன்றது வேற. இங்கே கூட்டமே என்னன்னா அவரை வந்து ஒரு என்ன சொல்றது, ஏதோ வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி அந்த மாதிரி வந்து பார்க்குற ஒரு நபர்கள். நம்மை போன்ற சாதாரண மூக்கு காலு கை உனக்கு என்ன உணர்வு இருக்கோ அதுதான் இருக்கு. நீ என்னென்ன பண்ற அது அவரும் பண்ணுவார். என்ன உணவு நடிகர் நீ ரசிகர், அவ்வளோதான் ரெண்டுத்துக்கு வித்தியாசம். அது அவருடைய வேலை, மற்றவங்களுடைய வேலை வேற ஒன்றா இருக்கு. ஸோ அப்போ நாம் தமிழ் கட்சியுடைய வாக்கு வங்கி வந்து உயருமா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அது பெரிய அளவில் வந்து டிக்ரீஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன், குறையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் விஜயுடைய வாக்கு அப்படின்றது யாருடைய வாக்கு? அதிமுகவுடைய ஓட்டா, பாஜக ஓட்டா, பாமக ஓட்டா? டெஃபினட்டாக கிடையாது. திமுக கூட்டணி கட்சியினுடைய வாக்குகளை தான் வந்து விஜய் வந்து எடுக்கிறாரு. இன்னும் சொல்லப்போனால் திமுகவுடைய அதிருப்தி வாக்குகளை விஜய் வந்து எடுக்கிறாரு. அப்போ அந்த திமுகவுடைய அதிருப்தி வாக்குகள் இதனால் வரைக்கும் சீமானனுக்கு வந்துச்சா கிடையாது, ரொம்ப குறைவு தான். ஒருவேளை அப்படியே போட்டிருந்தா என்ன சொல்றது, மாற்றும் சீமானண்ணன் அதிருப்தி ஓட்டும் சீமானண்ணன் எடுக்கிறாருன்னா, நாளைக்கே விஜய் ஒரு 16% எடுக்கிறாருன்னா அதை ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல சீமானண்ணன் குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 எடுத்திருப்பார். முதல் எலெக்ஷன்ல நான் சொல்றேன். அப்போ அது உங்களுக்கு வரல. ஏன்னு கேட்டா இது என்னன்னு நமக்கு தெரியல. அப்போதான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க தமிழ் தேசியம், தமிழருக்கு என்று ஒரு இறைமை இருக்கின்றது, பண்பாடு இருக்கின்றது, உன்னுடைய மாநில மொழி உனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்றதா இன்ட்ரடியூஸ் பண்ணும்பொழுது அவனுக்கு அப்போதான் புரியுது. அப்போது 12ஆம் கிளாஸில் ஒருத்தன் வந்து கேட்டவன் 18 வயசு ஆகும்போது அடுத்த எலெக்ஷன் வந்து ஓட்டு போடுறான். அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தன் கேட்டவன் அதுக்கப்புறம் வந்து ஓட்டு போடுறான். ஸோ இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டு வராங்க. அது டைரெக்டாக வந்து இப்போ ஒரு 40 வயசு 50 வயசு போய் அட்டாக் ஆகல. ஏன்னா அவங்களாம் வந்து காலங்காலமாக திராவிட கட்சிகளில் போயிட்டு அதை சின்னம் பார்த்து ஓட்டு போகுது. இன்னும் கிராமங்களில் அப்படி தான் இருக்கிறாங்க. யாருக்கு ஓட்டு போட போகிற? உதயசூரியனுக்கு. ஸ்டாலினுக்கா, உதயநிதிக்கா, கருணாநிதிக்கா கிடையாது, உதயசூரியனுக்கு ரெட்டலகி. இவ்வளோதான் ஓட்டு. இதுதான் நான் போட்டுதான் அதுதான் நான் போடுவேன். அது அவங்களுக்கு வந்து ஒரு நான் உதயசூரியன் நம்ம போடுறேன் அப்படின்றதே உங்களுக்கு ஒரு மன திருப்தியாக இருக்கும். அப்போ உங்களுக்கு விவசாயின்ற சின்ன எத்தனை சேர்க்கறதுக்கே உங்களுக்கு டயர்ட் ஆகிடும். இப்போ போன முறை என்ன பண்ணாங்க, மைக் சின்னம் வந்து கொடுத்தாங்க. விவசாய சின்னம் வந்து கொடுக்கல, அது முடக்கப்பட்டுச்சு. அப்புறம் வந்து எலெக்ஷன் ஆப்ஷன் யாராவது கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கேயுமே கூட பாருங்க, நீங்கள் இன்னொரு கட்சிக்கு வந்து கரும்பு விவசாயி வந்து கொடுத்துருக்காங்க. கரும்பு விவசாயி அங்கங்கே நிற்கிறாங்க. இவங்க ஏற்கலப்பை. அப்போ ஏற்கலப்பையை வந்து ஒருத்தன் கையில் தூக்கி வச்சுறதுக்கும் கரும்பு வச்சுக்கிறதுக்கும் பெரிய ஒரு வித்தியாசம்னு நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ இதுவுமே வந்து பல இடங்களில் வந்து அவங்களுக்கான ஒரு வாக்கை வந்து ஒரு 2000 ஓட்டோ, ஒரு 3000 ஓட்டோ, ஒரு 1000 ஓட்டு கூட கம்மியாகுதுன்னா அது ஓவரால் நீங்கள் பூத் லெவல்லையோ இல்லை நீங்கள் தொகுதி லெவல்லையோ எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அடி வந்து கொடுக்கும். ஸோ அப்போ நாம் தமிழ் கட்சி இதையுமே ஸ்ட்ரகிள். ஆனால் இது வந்து ஒரு காரணம் நான் சொல்ல மாட்டேன். ஈவன் அது திட்டமிட்டு யாரும் பண்ணல. அதுக்காக ஒரு கட்சி வந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இப்போ ஒரு கரும்பு விவசாய சின்னம் உள்ள ஒரு வட இந்திய கட்சி வந்து தமிழ்நாட்டில் போட்டி போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. பட் அதை விமர்சனம் பண்ணுறது வந்து நான் பெரிய விமர்சனமாக எடுத்துக்க மாட்டேன். இப்போ உதயசூரியன் மாதிரி ரெட்டலை மாதிரியே ஒருத்த நாளைக்கு 3 நாள் தான் என்ன பண்ண முடியும்? கேட்குறோம் இல்லையா? நடக்காதன்னு நம்ம சொல்ல வரல. ஸோ அதனால் வந்து இது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்கல. ஸோ நாம் தமிழர் கட்சியோட வாக்கு என்பது அது மெதுவாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு வாக்கு தான். ஸோ அது விஜய் வந்ததுனால வந்து குறையுமான்னு கேட்டால் நம்ம சொன்ன மாதிரி எலெக்ஷன் வந்தால் தான் அது வந்து தெரிய வரும். குறைஞ்சாலும் வந்து எனக்கு என்ன சொல்கிறேன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, குறைஞ்சால் இப்போ 6 விழுக்காடு 8 விழுக்காடு வந்துருக்கு, 8.2 இருக்குது. 8.2லேருந்து உங்களுக்கு ஒரு 6 விழுக்காடு வந்துடுச்சு அப்படின்னா அது ஒன்றும் பெரிய அடிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் குறையாது. நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ஒரு 10% மேலே வருவாங்க அப்படின்னு நம்புகிறேன் நான். ஏன்னா இன்னைக்கு எல்லா வகைகளுமே செதறி இருக்குது. திமுக கூட்டணியிலே விசிக மேலே அதிருப்தியில் இருக்கக்கூடியவங்க பல பேர் இருக்கிறாங்க. திமுக கூட்டணி இருந்து கொண்டே வேறு வழி இல்லாமல் ஓட்டு போடலாம். வெளிப்படையாக உங்களுக்கு பாஜக எடப்பாடிக்கு நான் வந்து ஆதரிக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் பாஜக உள்ளே வந்துடும், நம்மளாம் சங்கி ஆகிடும் அப்படின்னு ஒரு பார்வை வந்திருக்கு. ஒருவேளை வந்து திமுக மாற்ற அதிமுக நாளைக்கு ஓட்டு போட என்ன பண்ண முடியும்? 2 பேரும் யாராவது ஒருத்தர் வர போகிறாங்கன்ற முடிவு எடுத்துட்டு நாளைக்கு அதிமுக வந்து ஓட்டு போடுறாங்கன்னா திமுக அந்த ஓட்டே வராது. உங்களுக்கு அது குறையுது இல்லையா? அப்போ ஒரு இடத்துல வந்து குறையுதுன்னா ஒரு இடத்துல வந்து அதிகரிக்கும். நான் ஏன் அதிமுக பெரிய ரோல் பண்ணாதுன்னு சொல்றேன்னா, அதிமுகவுடைய ஓட்டுல யாருமே கை வைக்கலையே. அங்க இருக்குது மெஜாரிட்டி பாஜக, பாமக, அதிமுக. அதிமுக அந்த ரெட்டலை ஓட்டு, அவ்வளவுதான். பெரிய கான்செப்ட்ல ஒன்றும் கிடையாது. திமுக வரக்கூடாது, நான் ரெட்டலை, அவ்வளவுதான். பாமகவுக்கு வன்னிய சமுதாயத்தோட ஓட்டு, பாஜகவுக்கு இந்துத்துவ கருத்தியலுடைய ஓட்டு, தேசிய கருத்தியலுடைய ஓட்டு, அவ்வளவுதான். இந்த 3 கருத்தியல்ல உங்களுக்கு நாம் தமிழரோ டிவிக்கோ ரோல் பண்ணவே இல்லையே.
இந்த ரோல் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே வந்து வாக்கு வருதுன்னு பார்க்கலாம். அந்த வாக்கு வந்து அப்படியே தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுடைய கூட்டணி வாக்கு என்பது பெரிய அளவில் உடையாதுன்னு நினைக்கிறேன். பட் திமுகவுக்கு சரியும். அப்போ திமுகவுடைய ஓட்டை தான் வந்து விஜய் வாங்க போறாரு. சீமானன்னு ஏற்கனவே வாங்கி வச்சிருக்காரு. அங்கிருந்து உங்களுக்கு ஒரு ஓட்டு பிரியுது அப்படின்னா வந்து அது ரொம்ப சொற்படையில் தான் பிரியும். அப்படி சொற்படையில பிரியக்கூடியது விஜய் போகாது. பெரும்பாலும் அதிமுக இருக்கு இல்லையா, அவனுக்கு என்ன, அவனுக்கு தேவை வந்து விஜய் வரக்கூடாது, விஜய் வரணும்னு கிடையாது, திமுக வேணாம். அதாவது திமுக தொடங்கப்பட்ட காலத்துல இருந்தே திமுக எதிர்பார்க்கு இருக்கு. ஏன்னு கேட்டா அந்த கட்சி அப்படிப்பட்ட ஒரு கட்சி. அது அண்ணாதுரை மீது வைக்கக்கூடிய விமர்சனம், கருணாநிதி அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம், இது கூட விமர்சனங்கள்லாம் இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் மீது பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான விமர்சனங்கள் வைக்க மாட்டாங்க. அந்த அம்மா இந்த மாதிரி அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஒரு திருப்தியின்மை. 5 வருஷம் நமக்கு வந்து ஒரு ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி இருக்கு அப்படின்னா போதும், நீங்க ஆட்சி அடுத்த முறை ஓட்டு போடுங்க. ஆனா தனிப்பட்ட முறையில் அவங்கள குற்றம் சுமத்த முடியாது. இப்போ அவங்க ஊழல் வழக்குல வராங்க, ஊழல் வழக்குல வந்து குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்படுறாங்க. தீர்ப்பளிக்கப்பட்ட அவங்க தானே ஓட்டு போறோம் நம்ம. அப்போ இது எதுவுமே உங்களுக்கு பெருசா ரியாக்ட் வந்து பண்ணல இல்லையா? அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, இவங்க இந்த மாதிரி பிம்பங்களை வச்சாலுமே கூட தனிப்பட்ட முறையில் அவங்க டேமேஜ் பண்ணல. ஆனா கருணாநிதி அவர்கள் பெருசா டேமேஜ் 2G நாளா சின்ன பண்ணப்பே வந்து இந்த 2G ஊழல்ன்றது எங்க ஊர்லயே பெருசு பெருசா பேனர் தான் வச்சாங்க. ஜீரோ போய் என்ட்டு என்னடா 1 2 3 பல ஜீரோக்கள் போட்டு வச்சிருந்தாங்க. ஸோ தனிப்பட்ட முறையிலே வந்து உங்களுக்கு டிஎம்கே ஒரு பெரிய அடி வாங்கும். இப்போ ஸ்டாலினுக்கு அந்த அடி இல்லையான்னு கேட்டா இருக்கு. என்ன அடி இருக்குன்னா, அந்த வாக்கு சதவீதத்துல இங்க வந்து தலித் மக்கள் வந்து இந்த கூட்டணி மீது பெரிய அதிருப்தியில் வந்து இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் கூட்டணி மேல அதிருப்தியில் இருந்தாலுமே கூட பாஜக உள்ள வந்துடக்கூடாதுன்றதுக்காக திமுக கூட இருக்கிறாங்க. ஒரே ரீசன், அவ்வளவுதான். வேற எந்த ரீசன் கிடையாது. பொதுவாகவே தமிழ்நாட்டினுடைய இஸ்லாமியர்கள் வந்து பிஜேபி எதிர்ப்புல ரொம்ப மும்முரமா இருப்பாங்க. அதுதான் அவங்களோட கொள்கையில ஒன்றா இருக்கு, இந்துத்துவ கருத்துன்றதுக்காக. கிறிஸ்துவருடைய வாக்கு திமுக கிட்ட இருந்துச்சு. விஜய் வந்துட்டார். ஏன்னா அவர் யார்? விஜய் யாரு? ஜோசப் விஜய். ஸோ ஜோசப் விஜய் என்ற ஒருத்தர் வந்திருக்காரு. அதனால நம்ம கிறிஸ்தவர்கள் வந்து அவர் வந்து ஆதரிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் அங்கே ஒரு ஓட்டு வந்து ஸ்பிளிட் ஆயிடுச்சு. பட் இஸ்லாமியர் ஓட்டும் கிறிஸ்தவர் ஓட்டும் வந்து சீமானனுக்கு இருக்கிற ஓட்டு அப்படியே தான் வந்து இருக்கு. அது உங்களுக்கு பெரிய அளவில் வந்து குறையல. ஸோ அதனால் வந்து ஓட் இப்போ மணிகர் சொல்கிறாரு 30% எடுத்தால் தான் வந்து வெற்றி பெற முடியுன்றது. அது நாளைக்கே நடக்காது இல்லையா? அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும். இப்போ நாளைக்கு வந்து நடக்கணும். எப்படி நடக்கணும்? இப்போ 31 திமுக அதிமுக யாரோ ஒருத்தங்க பொந்துடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு திமுக வர பெருசாக வாய்ப்பு இல்லை. யாரோ ஒருத்தங்க வந்துடுறாங்க. 31 இப்போ திமுக இருக்கக்கூடிய நான் திரும்ப வெளியே வந்துடுவார். எனக்கு தெரிஞ்சு 100% நான் திரும்ப வெளியே வந்துடுவார். கண்டிப்பாக 31 அங்கே இருக்க மாட்டார். இப்போ திருமணம் வெளியே வந்துட்டு சீமான் அண்ணன், திருமணம், விஜய் அண்ணன் 3 அண்ணாவும் சேர்ந்தா என்ன ஆகும்? ஆளுங்கட்சி ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஸோ இவர் வந்துட்டா வேலுமுருகன் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்காங்க, எல்லாருமே வந்துடுவாங்க. அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு 8% இருக்குது. விஜய் கிட்ட நாளைக்கு ஒரு 10 12 இருக்கு, இல்லை இது ஏதோ ஒரு மாறி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு இதுவே உங்களுக்கு 20% ஆயிடுச்சு. அப்போ இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு 10% கண்டிப்பாக தேருவாங்கடா, கண்டிப்பாக வந்து வரும். ஸோ 31 ஆட்சி மட்டும் நிகழும் தானே. ஸோ அப்படிதான் நிகழும். ஆனால் தனிச்சே நிகழுமான்னு கேட்டால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு வரலாறு இல்லை அப்படின்ற எதாவது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து விஜய் அவர்களோட ஜனநாயக படம் வந்து ரிலீஸ் ஆகாமே இருந்தது. திடீர்னு ஒரு கிளிப்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. கிளிப்ஸ் இல்லை, எனக்கு தெரிஞ்ச மொத்த படமே ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கிளிப்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு வந்து ஆதவர்ஜினல் சொன்னாங்க இந்த ரிலீஸ் ஆனதுக்கு வந்து காரணம் எல்முருகனும் உதயநிதியும் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி கூட்டு சேர்ந்துட்டாரு. அவங்க கூட்டு சேர்ந்திருக்காங்க. அதனாலதான் அவங்களாலதான் இதெல்லாம் தெரியல யார் ரிலீஸ் ஆச்சு, என்ன ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியல. நீங்க சொல்ற மாதிரி ஒரு லாஜிக் இருக்கு இல்லையா? இவங்களுடைய அந்த சென்சார் போர்ட் எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க, அதன் மூலமா ரிலீஸ் ஆயிருக்கும் கூட நம்ம எடுத்துக்கலாம். பட் உதயநிதி எப்படி உள்ள வந்தான்னு தெரியல. எல்லாத்துக்குமே திமுகன்னு சொன்னா அது வெறுப்பாவது நமக்கு இல்ல. அதுக்கும் பாஜகவையும் திமுகவையும் ஒண்ணு சேர்த்து பேசுறாரு அவரு. ஏன்னா இவங்களும் ஒண்ணு சேர்த்து பேசுறாங்கல்ல, டிவிகேவையும் பாஜக ஒண்ணு சேர்த்து பேசுறாங்க. அதனால அவர் பேசுறாரு. ரிலீஸ் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு முழு படம் ரிலீஸ் ஆச்சானே தெரியல, ஆனா கிட்டத்தட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப எங்க அண்ணன் தடா ரஹீம் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. இன்னைக்கு சாயங்காலம் கமிஷனர் ஆபீஸ் விஜய் மேல் புகார் கொடுக்க போறாங்க. என்ன புகார்னா வந்து இந்த ஜனநாயகன் படத்துல இஸ்லாமியர்களெல்லாம் தீவிரவாதிகளாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. சாயங்காலம் கமிஷனர் ஆபீஸ்ல விஜய் மீதும் அந்த படக்குழு மீதும் அண்ணன் தடா ரஹீம் புகார் வந்து கொடுக்க போறாரு. எனக்கு என்னன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுக்காக தேட்டரில் யாரும் வரமாட்டாங்கன்னு நான் சொல்லலை. இப்போ நான் கூட படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தேட்டருக்கு போய் பார்ப்பேன். நம்ம சேனல் சார்பாக நம்ம எல்லாரும் போயிட்டு முதல் காட்சி டிக்கெட் கிடைச்சா முதல் காட்சியிலே பார்க்கலாம், இல்லை ஏதோ ஒரு காட்சியில் போய் முதல் நாள் பார்க்கலாம், 2ஆம் நாள் பார்க்கலாம். நமக்கு எந்த கிடையாது. படம் பார்க்கறதுலாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விஜய் அண்ணன் படத்தை நான் விரும்பி பார்ப்பேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. மற்ற நடிகர்கள் விஜய் நடிச்சா நமக்கு வந்து நம்ம என்ன சொல்றது, நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தர் நம்மள மாதிரி இருக்காருப்பா, நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மாதிரி இருக்காருப்பா. உங்களுக்கு அஜித்தோ மாதவனோ இல்லை யாரோ ஒருத்தவங்களோ சூர்யாவோ வந்தால் கூட நமக்கு அந்தளவுக்கு அது
செட் ஆக மாட்டுது நமக்கு. அது ஒரு மாதிரி அந்நியமா இருக்கு, ஹிந்திக்காரி மாதிரி இருக்காங்க பார்க்கறதுக்கு. இப்போ விஜய் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் படங்கள்லாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஒரு என்ன சொல்றது, ஒரு கமர்ஷியல் அல்லது மசாலா வாட்டவர் ஏதாவது எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ நம்மளுமே பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. இப்போ கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுனா கூட நீங்கள் அது உங்கள் விருப்பம். ஆனால் படக்குழு வந்து பார்க்காதீங்க, அதான் டவுன்லோட் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு அது சொல்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியல. டவுன்லோடே பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்குலாம் வந்து ரைட்ஸ் அவங்களுக்கு கிடையாது. எவன் போட்டான்ல அவன் மேலே வேணால் நீங்கள் ஆக்ஷன் எடுங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய லிங்க்லாம் போட்டிருக்காங்க பொழுது. அது ஒரு பாதிப்பு தான் அவங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் பணம் போட்டிருக்காங்க, நிறைய பேர் உழைப்பு வந்து இருக்கு, அது பாதிப்பு தான். பட் அது வெளியாயிடுச்சு, என்ன பண்ணுறது? ஏன் இந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆகுது, எத்தனையோ படங்கள் அந்த மாதிரி வெளியாயிருது. ஜனநாயகன் வந்து ஒரு ஹைப்பு, விஜயோட கடைசி படம், பொலிட்டிக்கல் இதெல்லாம் இருக்கு. அதில் கூட வந்து இடமோன காத்தியன் கூட அதை பதிவு போட்டிருந்தாரு, சம்திங் வாக்கு கேட்குற மாதிரி சம்திங், ஏதோ ஒரு கிளிப் மாதிரி பதிவு பண்ணுறீங்க பதிவு போட்டு ஞாபகம் இல்லை சரியா. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, இருந்தாலும் நம்ம போய் தியேட்டரில் பார்க்கலான்றதான் நிறைவான சொல்கிறேன். இன்னைக்கு காரைக்குடியில் வந்து விஜய் அவர்கள் வந்து பரப்புரை மேற்கொண்டாங்க. ஆனால் பேசலை, டைம் ஆயிடுச்சு, ரோட் ஷோலயே டைம் ஆயிடுச்சு. சைக்கிள் ஓட்டும் போனால லேட் ஆயிடுச்சு. அதுதான் அந்த பரப்புரை மேற்கொண்டதுலேயே டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேசாமல் போயிட்டாங்க. அந்த இடத்துலயே இந்த வாகனத்துல பின்தொடர்ந்து வந்த அந்த அதை பத்தி மட்டும் நீங்க கேட்காதீங்க, அது எனக்கு போர் அடிச்சிச்சு. பேசி எவனா கீழே விழுந்திருப்பான், எவனா கை கால் உடஞ்சிருக்கும், இல்ல வயசானவங்க கீழே பாட்டியம்மாலாம் நடு ரோட்ல விழுந்துட்டாங்க. பாட்டி உங்க வீட்டுல பாட்டி தான் அலோவ் பண்ணிட்டு போறதுக்கு? நீங்க நான் சொல்ல மாட்டேன், முதல்ல எங்கேயும் அனுப்பவே மாட்டேன். நாங்க சின்ன பசங்க எல்லாம் போடோன்னு பெரியவங்களுக்கு ஆசை வந்து போயிருப்பாங்க. அப்படிதான் செய்யணும். ஏமா அவனுங்க தான் வந்து கட்டுப்படாத கூட்டம் பார்க்குறாங்களே. செந்தில் பாலாஜி யாரும் சொன்னாங்களே, அது வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் இல்லப்பா, அது கட்டுப்படாத கூட்டம்ன்ற மாதிரி. இவர் போகாத குறைக்கு சைக்கிள் மெரிக்கின்ற பேர்ல இவர் ஒன்று பண்றாரு. அதாவது தெரிஞ்சு பண்றாங்க. இவர் சைக்கிள்ல வாக்கு சேகரி, இப்படியே வாக்கு சேகரிப்பாங்க யாராவது? கொஞ்சம் விட்டுந்தான் அவரை வந்து புழிஞ்சிட்டு இருப்பானுங்க போல இருக்குது. இப்போ காலைல நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கு தான் மெட்ரோ ரயிலில் போயிட்டு வாக்கு சேகரிச்சாரு. இப்போ அவர் என்ன பண்ணாங்களா, யாராவது உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. இப்போ ஏன் இந்த பாதிப்பு? இப்போ உங்களுக்கு உண்மையாவே நீங்க விருப்பம் கூட பண்ணலாம், நான் சைக்கிளில் போக போறேன், உங்களுக்கு போக விட்டு ஓட்டுறானுங்களா? அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க போனீங்கன்னா 2 பேரும் கீழே தான் விழுவாங்க. முன்ன இன்னைக்கு கூட விழுந்தானுங்கல்ல, நானும் பார்த்து அந்த கிளிப். டெய்லி விழுறானுங்க, அவனுங்களும் திருந்த மாட்டுறாங்க, இவரும் திருந்த விட மாட்டுறாரு.